இங்கே செலியன் ஒரு பக்கம் ஒரு வேலையை வெளியில கிளம்பலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் கரெக்டாக போலீஸ்காரங்க உள்ள வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே செலியனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியவுமே, சார் எதுக்காக சார் என் பையனை அரெஸ்ட் பண்ணுறீங்க? அவன் எந்த தப்பு பண்ணலை, அதில் நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த கவுன்சிலர் தான் நிறைய ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. அதனால தான் என் பையன் அவரை அடிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் அவங்களும் என் பையனை அடிச்சிருக்காங்க. அவனோட முகத்தில் காயத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க போலீஸ்காரங்க கிட்ட. ஆனால் அவங்களும் என்னம்மா இது உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க, சொல்லப்போனால் அந்த கவுன்சிலர் இவன் மேலே எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு கேஸ் கொடுத்துருக்கான். கண்டிப்பாக இந்த பையனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும். அதுலேயும் குறிப்பாக அவன் ஒரு கவுன்சிலர் அடிச்சிருக்கான். அது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல இது பெரிய விஷயம் ஆகிடும். இப்போதைக்கு நீங்கள் எதாக இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு செலியனை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஜெனி வந்து இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் அவர் முக்கியமான வேலையை வெளிநாடு போக வேண்டியது இருக்குது, தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் போலீஸ்காரங்களும், ஏமா அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு சொல்கிறேன், நீ என்னமோ புதுசாக வந்து வெளிநாடு போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கேஸ் முடிகிறவரை எங்கேயும் போக முடியாது, முதல்ல வாங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி இங்கே செலியனை ஸ்டேஷனுக்கு டேரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்மளோட பிரச்சனைக்குள்ளே தலையை விட்டு தான் செலியன் இப்படி மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் எப்பவும் போல ஈஸ்வரியுமே இங்கே பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் அப்போவே சொன்னேன், அந்த ஹோட்டலே எனக்கு சரியாக வரல, அந்த ஹோட்டலில் போய் ஆரம்பிக்காதுன்னு சொன்னேன், கேட்டால் தானே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி கடைசியில் என் பேரனை ஜெயிலுக்குள்ளே அமிச்சிட்டல, இந்த மாதிரி எந்த ஒரு களங்கம் இல்லாமல் இருந்தவனை இப்போ கடைசியில் அவன் மேலே கேஸ் வேலை வச்சுட்டல, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க கோபியும் ரொம்ப காண்டோட, எதுக்காக மற்ற இல்லாமல் பாக்கியாவை போட்டு திட்டிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ்ன்னு இருந்தால் பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதை நாம தான் சமாளிக்கணும், செலியனை எப்படி வெளியில் கொண்டு வரணும் எனக்கு தெரியும், நான் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னோட வக்கீலுக்கு கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டு டேரெக்டாக கோபி ஒரு பக்கம் கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியாவும் அங்கே போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனால் மறுபடியுமே பாக்கியா கிளம்புறப்ப ஈஸ்வரி திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாக்கியா அதை எதுவும் பெருசாக எடுத்துக்காம எப்படியாவது செலியனை வெளியில் கொண்டு வரணும், அது மட்டும் தான் நம்மளோட குறிக்கோள்னு சொல்லிட்டு அவங்களும் எதையுமே காதில் போட்டுக்காம ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ அங்கே ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் அங்கே செலியனை உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இங்கே கோபியும் வக்கீல கூட்டு போயிட்டு, இங்கே பாருங்க சார், அவர் மேலே என்ன கேஸ் கொடுத்துருக்கீங்க, அடுத்தடியாக தான் நான் முதல்ல ஜாமீன் வாங்கணும், என் பையன் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜாமீன் வாங்குறதுக்காக அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு கோபியுமே. ஆனால் அப்போ அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டருமே, சார் இன்னும் கேஸை முழுசாக விசாரிக்கல, நீங்கள் கேஸ் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜாமீன் வாங்கிக்கங்க, ஏன்னா கவுன்சிலர் இங்கே எனக்கு ரொம்ப ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காரு, எப்படியாவது அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாரு, அதனால இந்த விஷயத்தில் என்னால் எதுவும் முடிவு எடுக்க முடியாது, இல்லை உங்களுக்கு இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா கவுன்சிலரை ஃபோன் பண்ணி நான் வர வைக்கிறேன், நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி ஒரு காம்ப்ரமைஸனுக்கு போயிடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும், அதுக்காக வேணால் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே கோபி கிட்ட இன்ஸ்பெக்டரும் சொல்லிடுறாரு. இதை கேட்ட கோபியும் சரி ஓகே அவரை வர சொல்லுங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே அவங்க வக்கீலோட தயாராக இருக்காங்க. ஆனால் கவுன்சிலர் எப்பவும் போலயே ரொம்ப தெனாவட்டா அவங்களோட ஆட்களோட உள்ளே வராரு. வந்த உடனே, என்ன பாக்கியா மேடம், உங்கள் பையன் இப்படி நல்லா இருக்காரா, ஜெயிலுக்குள்ளே ரொம்ப நல்லா இருப்பார், கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் உள்ள தள்ளலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், ஏதோ உங்கள் புண்ணியத்தில் என்னோட புகழ் என் ஏரியாவில் ரொம்ப பெருசாக பரவணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே ரொம்ப நக்கலாகவும் பாக்கியாவை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியா கவுன்சிலர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் ஹோட்டலில் வந்து பிரச்சனை பண்ணீங்க, அதனால தான் எங்கள் பையன் உங்களை அடிச்சிட்டான், அதுக்கு நீங்கள் பதில் என் பையனையும் அடிச்சிட்டீங்க, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சுது, நீங்கள் மறுபடியும் எதுக்காக என் பையன் மேலே கேஸ் கொடுத்து அவன் லைஃப் எப்படி வேஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க, தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பாக்கியா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க கவுன்சிலருமே, என்ன பாக்கியா மேடம், எங்கள் ஏரியாவில் ஹோட்டல் வச்சுட்டு நீங்கள் எனக்கு எதிராக நடந்துட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களை சும்மா விடுவேனா, அதுலேயும் குறிப்பாக உங்கள் பையன் என் ஏரியாவில் வச்சு என்னையே அடிச்சிருக்கான், அதுவும் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, எனக்கு எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும், அந்த அவமானத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம், அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பழிவாங்கிற தோனியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கோபியுமே, இங்கே பாருங்க சார், எங்கள் பையன் தப்பு பண்ணிட்டா தான் நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் இப்போ எங்கள் பையனுக்கு ஜாமீன் வேணும், அவன் மேலே எந்த கேஸும் இல்லாமல் அவனை வெளியில் விடுறதுக்கு உங்ககிட்ட நாங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு காம்ப்ரமைஸாக என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இங்கே கோபி பக்காவாக தெளிவாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க கவுன்சிலருமே, பரவாயில்லையே, நீங்கள் ஒருத்தராவது என்னோட வேவ் லெவத்துக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கீங்க, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லப்போனால் என் ஏரியாவில் வச்சு உங்கள் பையன் என்னை அடிச்சிட்டான், அதனால் உங்கள் பையன் நீங்கள் உங்கள் ஒய்ஃபு எல்லாரும் இருக்கும்போது உங்கள் ஒய்ஃபு என் ஏரியா மக்கள் முன்னாடி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அதை மட்டும் அவங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், நான் அதுக்கப்புறம் இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன், உங்கள் பையனுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் விட்டுருவேன், அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன டிமாண்ட் இருக்கும், அதை நான் வந்து அங்கே வச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த கவுன்சிலர் பொடி வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் கோபிக்குமே இந்த விஷயம் ரொம்ப தப்பாக படுது. சொல்லப்போனால் பாக்கியாவை எதுக்காக இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும், அது தப்பான விஷயம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே கோபி, இல்லை நாங்கள் லீகலாகவே டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வராரு. ஆனால் இன்னொரு சைடு பாக்கியா இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிச்சாகணும், செல்லியனை இதிலிருந்து காப்பாற்றியாக்கணும், இதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு இங்கே கவுன்சிலர்கிட்ட, நீங்கள் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன், உங்கள் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிட்டு டேரெக்டாக வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க வழியில் கோபியும் பாக்கியாவை வழி மறிச்சு, என்ன பாக்கியா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதுக்காக இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், நான் என் பையனை வெளியில் கொண்டு வரதுக்கு எனக்கு தெரியும், நீ கண்டவன் காலெல்லாம் விழ வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியா கிட்ட கோபி பேசுகிறாங்க. ஆனால் பாக்கியாவும், இங்கே பாருங்க கோபி, பிரச்சனை என்னால் வந்தது, சொல்லப்போனால் என் பிரச்சனையை நான் தான் சரி பண்ணணும், தயவு செஞ்சு நீ என் வழியில் போக விடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மன வெறுத்து போயிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே இங்கே ஈஸ்வரி எப்போ
எப்பவும் போல அவங்க வீட்டுக்கார் ஃபோட்டோவை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே பாக்கியாவை அந்த ரெஸ்டாரண்ட்டை மூட சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவும் ரொம்ப கடுப்போட இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான் செலியனை என்னோட கடைக்கு அனுப்பிச்சு வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி கோபத்துக்காக அவன் பண்ண ஒரு விஷயம் அவன் லைஃபே பாதிக்கப்பட போது அதை காப்பாற்றுறதுக்கு தான் வழி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் வழியில் குறுக்க வராதிங்க அப்படின்ற மாதிரி ஈஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு பாக்கியா ரெஸ்டாரண்ட் கிளம்பி போகிறாங்க. அதே நேரம் இங்கே செலியன் கோபின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் ரெஸ்டாரண்ட் கிளம்பி போயிடுறாங்க. ஈஸ்வரிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படியாவது ரெஸ்டாரண்ட் போய் தான் இங்கே பாக்கியா என்ன பண்ண போகிறா, அந்த கவுன்சிலர்கிட்ட சமாதானம் பேச போகிறாளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க ஒரு பக்கம் கிளம்பி ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. ஆனால் அந்த கவுன்சிலர் எப்பவும் போல் தன்னோட படபலத்தை காட்டுற மாதிரி அவங்க ரவுடி கும்பலை கூட்டிகிட்டு வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் ரொம்பவே தெனாவிட்டா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ கோபியுமே இப்போ எப்படியாவது செலியன் பிரச்சனை சால்வ் ஆகணுங்கிறதுக்காக தான் பாக்கியா இப்படிலாம் அமைதியாக இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே செலியனுக்கு இன்னுமே கோபம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக அந்த கவுன்சிலர் இருந்துச்சு அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் இங்கே பாக்கியாவுமே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அந்த கவுன்சிலர் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ கவுன்சிலருமே ஓகேம்மா, ஏதோ நீ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுனால நான் விட்டுறேன், உன் பையன் மேலே இருக்கிற கேஸை நான் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி கவுன்சிலர் ஒத்துக்கிறாங்க. அப்போ தான் செலியனுக்கு புரியுது, அம்மா தன்னோட மான மரியாதையை கூட பற்றி கவலைப்படாமல் நம்மளை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி கண்டவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்களே, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், அம்மாவுக்கு கஷ்டத்தை வர வச்சுட்டோம்னு சொல்லி செலியன் ஒரு பக்கம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த கவுன்சிலருமே இங்கே பாருங்க, நான் இன்னும் ஒரு சில டிமாண்ட் சொன்னேன் தெரியுங்களா, இனிமேல் நான் டெய்லி இதே ஹோட்டலில் வந்தால் சாப்பிடுவேன், ஆனால் காசு தர மாட்டேன், ஏன் இஷ்டப்படி இந்த ஹோட்டலில் இருப்பேன், இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கணும், இதெல்லாம் ஒத்துக்கிட்டிங்கன்னா தான் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பூர்த்தியாகும் அப்படின்ற மாதிரி இங்கே கவுன்சிலர் பயங்கரமான செக் வைக்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியாவும் சரி சார், முதல்ல என் பையன் மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்க, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இந்த பிரச்சனையை இங்கே சமாளித்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கவுன்சிலரும் ஓகே, நம்மளுக்கு ஒரு நல்ல அடிமை மாட்டிட்டாங்க, இதுக்கு மேலே இவங்களை வச்சு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக சும்மாவே சாப்பிட வேண்டியதான், அதே நேரம் இந்த ஹோட்டலை நம்மளோட என்டர்டைன்மெண்ட் இடமா மாற்றிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் தெனாவட்டோட போயிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் இங்கே பாக்கியா ரொம்ப மன வெறுத்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க பாக்கியாவை பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் செலியன் பாக்கியாவோட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருமா, சொல்லப்போனால் நீ எனக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியாவோட எண்ணத்தை யோசிச்சு பார்த்து அது இல்லாமல் அவங்க தியாகத்தையும் நினச்சி பார்த்து அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் பாக்கியா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல செலியன், நீ இனிமேல் உன்னோட வேலையை பாரு, என்னோட பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேன், அவரை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இங்கே பாக்கியா மன்னிப்பு கேட்ட விஷயத்த யாரோ ஒருத்தர் அங்கே இருக்கிறவங்க மொபைலில் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுறாங்க. அதனால அந்த வீடியோ நல்லா வைரல் ஆகிடுது. அதே நேரம் அந்த வீடியோவை இங்கே சுதாகர் கண்ணுக்கும் படுற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுது. அப்போ சுதாகரும் அதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. ஒரு கவுன்சிலர் என்னோட சம்மந்தியை இந்த மாதிரி மன்னிப்பு கேட்க வச்சுட்டானா, அவனை இனிமேல் இல்லாத அடம் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நிமிஷமே சுதாகர் தன்னோட படையோட கிளம்பி அந்த கவுன்சிலரை பார்க்கறதுக்காக போறாரு. இப்போ சுதாகர் பாக்கியாக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக கவுன்சிலரை பார்க்க போகிறாங்களா, இல்லை அவர் மூலமாக மறுபடியும் பாக்கியாக்கு பிரச்சனைகள் அதிகம் கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.